Hey guys, ஸோ இது வந்து another mentorship premium content. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடோட எக்ஸாம்பிள். இது நாம் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இப்போது ஒரு கில் ஜோன் செட்டப்பு, அதாவது ஒரு சில்வர் புல்லட், இது வந்து சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என் மென்டர் ஐசிடியோடைய டெக்னிக் இது. ஓகேவா? அதில் லிக்விடிட்டி கிராப் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த செட்டப்பில் காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணல. இந்த லாஜிக் வேறு எந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு சூட் ஆகுதோ, இந்தியன் மார்க்கெட், நிஃப்டி, இல்லைன்னா நீங்கள் யூரோப் மார்க்கெட்டு, டாக்ஸ், எதுக்கு போனாலும் லாஜிக் ஒன்று தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக நான் வந்து லாங் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் இந்த மார்க்கெட்டை பாருங்கள். ஃபஸ்ட் இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் எடுத்துடுறேன். முதல்ல மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்ஸ் இருக்கட்டும். முதல்ல மார்க்கெட் இப்படி இருந்துச்சு. நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்தா தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு. மேலே இது வந்து ஒரு ப்ரீவியஸ் லிக்விடிட்டிங்க. நான் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் காமிச்சு இன்னும் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். 4 ஹவர்ஸில் மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த ஜூம் பண்ணி பாருங்கள். என் மவுஸ் பாயிண்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு லைன் இப்போ வரைகிறேன். அந்த லைனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லைன் எவ்வளோ திக்காக வரைகிறேன்னு பாருங்கள். ஒரு பிளாக் கலர் லைன் தெரியுதா? அந்த லைன் இப்போ எல்லோ கலரில். க்ளோசிங் எங்கே இருக்குது? 4 ஹவர்ஸில் பிலோ. அந்த க்ளோசிங் எப்படி பண்ணியிருக்கு? ப்ளூ கலர் லைனை டச் பண்ணி நல்லா ஃபால் பேக் ஆகிருக்கு. ஓகே ஓகே. அடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வரேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்தால் இங்கே ஒரு ஈக்குவல் ஹை இருக்குது. பார்த்தாலே தெரியும். இது என்னென்னு நான் சொல்லுவேன், பை செல் லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த பாயிண்ட்டை பை ஸ்டாப்ஸ் பண்ணுது, ஸ்டாப் லாஸை பை பண்ணுது. ஓகே, அப்போ லோ டைம் ஃப்ரேம் மறுபடியும் வரேன். என்ன பண்ணுது? மறுபடியும் லோ டைம் ஃப்ரேமில் இப்போ ஜூம் பண்ணிட்டே இப்போ என்ன பண்ணுறோம், ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேம் அப்படியே க்ளீனாக வரும். மார்க்கெட் என்ன பண்ணுது? ஷிஃப்ட் அடிக்குது. ஷிஃப்ட் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். செட்டப்பு கரெக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு ஒரு ஷிஃப்ட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஷிஃப்ட் மாதிரி. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி செட்டப்பை பிரேக்கர் பிளாக்ஸ். அந்த இதை அப்படியே ஃபோர்ஸாக உடச்சிட்டு விழுகும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு. அப்போ இது பிரேக்கர் பிளாக்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த பிரேக்கர் பிளாக்கோடைய 50% தான் என்ட்ரி போகணுங்கிற நெசசரி இல்லை. நான் வேறு ஒரு மெத்தட் வச்சு என்ட்ரி எடுத்தேன். பிரேக்கர் பிளாக்குங்கிறது பார்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல செட்டப் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இது பிரேக்கர் பிளாக், இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. இது ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போது இது ஆர்டர் பிளாக். ஓகே, இப்போ கிளியர் கட்டாக மார்க்கெட்டை நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நான் கரெக்டாக இந்த டைமில் மார்க்கெட்டை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டை பார்க்கல. இன்றைக்கி ஃபுல்லும் கரெக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு காமிக்கிறேன். நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்கா? இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி பாருங்கள். இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பை சைட் லிக்விடிட்டி, பிஎஸ்எல் பை சைட் லிக்விடிட்டி. பொதுவாக பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண பார்க்கும்? அது எடுக்க பார்க்கும். டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? ஸ்ட்ரக்சர் வைஸாக இது என்ன டைரக்ஷன்? ஒரு பிரேக்கர் பிளாக்கு கீழே உடஞ்சிருக்கு. அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். டைரக்ஷன் என்ன? டவுன். எப்படி டவுன் சொல்கிறோம்? பிரேக்கர். டைரக்ஷன் டவுனு, அது பிரேக்கர் செட்டப்பு. ஓகே, வேறு என்ன இருக்குது? இப்போது அந்த பிரேக்கர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம செட்டப் கிடைக்கணும்ல, எங்கே என்ட்ரி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இன்டர்னல் பை சைட் லிக்விடிட்டி இஸ் கிரியேட்டிங். அவ்வளோதான், ஒரு பை சைட் லிக்விடிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக மார்க்கெட் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். மார்க்கெட்டு மேலே போகுது. அது ஏன் ப்ரோ கரெக்டாக 2 PM நீங்கள் நோட் பண்ணீங்க? இதுதான் மேட்டர். என்னோட ஐசிடி சில்வர் புல்லட் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 PM to 3 PM அமெரிக்கன் டைமில் சொல்கிறேன். 2 PM to 3 PM, இது அமெரிக்கன் டைமுங்கிறது -4 நியூயார்க் அந்த டைம். 2 PM to 3 PM அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் நல்லா வாலிட்டலாக இருக்கக்கூடிய டைம். ஒன்று வந்து 10 AM to 11 AM, இன்னொன்று 2 PM to 3 PM. அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எய்தர் ரிவர்சல் ஆர் லிக்விடிட்டி ஸ்வீப் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு?
இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணும்? மார்க்கெட் கீழே விழுகும். ஓகே, மார்க்கெட் கீழே வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல செட்டப் நம்ம தேடணும். ரைட்டுங்களா? இப்போ செட்டப் நம்ம கிடைக்கணும்ல. இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல செட்டப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டீசெண்டான ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஒன்று இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் என்ட்ரி எடுக்க முடியல. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து இப்படி மேலே போயிட்டு ஒரு ரிவர்ஸ் ஒன்றாந்துறத கொடுத்துச்சு. இங்கே தான் நான் மார்க்கெட்டை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். இப்போ ஒரு செட்டப் ஒன்று ஃபார்ம் ஆகுது பாருங்கள். கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் நம்பர் 3. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. என்னது? ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்க ஒரு இன்டர்னல் பை செல் லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அந்த பை செல் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. பிரேக்கர் பை செல் லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. கீழ் டார்கெட்டுக்கு செல் லிக்விடிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ஒன்று ஒரு லிக்விடிட்டி டார்கெட்டாக வச்சு நோக்கி போகும், இல்லைனா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை டார்கெட்டை வச்சு நோக்கி போகும். இங்கே எனக்கு லிக்விடிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண பார்க்கும்? ஒரு லிக்விடிட்டி எடுத்தால் அடுத்த லிக்விடிட்டி நோக்கி போகும். அப்போ மார்க்கெட் இப்போ என்ன பண்ண போகுது? 1, 2 கரெக்டாக இந்த இடத்த ஜூம் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுதுன்னு மார்க்கெட்டு? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? ஃபேர் வேல்யூ கேப்பு. இது என்ன செட்டப்? வெறும் லிக்விடிட்டி ஷிஃப்ட், மார்க்கெட் ஷிஃப்ட்லாம் பார்க்கல. அழகாக பாருங்கள், இன்ஸ்டன்டேனியஸாக தொட்டு வந்துருச்சு. டப்புன்னு தொட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்களே பார்க்கலாம். வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். சிம்பிள் செட்டப். ஒரே சிங்கிள் செட்டப் முடிஞ்சுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் செட்டப்ஸ் தான். இது வந்து டெமோ பேப்பர் ட்ரேட் தான் பண்ணிட்டுருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும்னு நெசசரி இல்லை. செட்டப் கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட டைமில் சார்ட்டை பாருங்கள். எல்லா டைம் சார்ட்டை பார்க்காதீங்க. ஈவினிங் வந்து நைட் ஒரு 12 AM ஒரு செட்டப் கிடைக்குது. ஓகேப்பா, அப்போ பார்த்துக்கலாம். இல்லை ஈவினிங் ஒரு 7 ஒரு செட்டப் கிடைக்குது. அப்போ பார்த்துக்கலாம். 11 மத்தியானம் ஒரு 1 ஒரு செட்டப் கிடைக்குது. அப்போ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி டைமிங்கை சிம்பிளாக வச்சு அந்த டைமில் செட்டப்ஸ் தருங்க. செட்டப் கிடைக்குதா ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் செட்டப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல இதெல்லாம் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப்பில் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரீமியம் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நம்ம டிஸ்கட் குரூப் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் கேளுங்க. இந்த செட்டப் பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.